Hey coders, welcome back to Code with Vidhu. இன்னைக்கு நம்ம டே 90ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம queries மட்டும் எழுதாம ஜஸ்ட் நம்மளோட டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ வென் வி டாக் அபவுட் ஸ்டாக்கிங் டேட்டா செட்ஸ் லைக் யூனியன் ஆல் பற்றிலாம் பேசும்போது மோஸ்ட் பீப்புள்ஸ் வந்து எப்படி நினைப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்டிங் ரோல்ஸ் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் அ ப்ரோ லெவல் கெரியர் இன் டேட்டா யூ நீட் டு ஸ்டாப் திங்கிங் அபவுட் தீஸ் சின்டெக்ஸஸ் அண்ட் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் தம் ஆஸ் கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட். ஓகே, இந்த செஷனில் நம்ம ஒரு under the hood வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ we'll look at why the choice between these two operators is difference between a query that runs in a milliseconds and a query that brings your production server to its knees. So இன்னைக்கு by the end of this video you will be able to read execution plans like DBA and optimize your data pipelines for maximum performance. So let's dive into the architectural of set operations. Okay, so இப்போ நம்ம பேசுறதே வந்துட்டு set operations சொல்லும்போது யூனியன் அண்ட் யூனியன் ஆலை பற்றி மட்டும்தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் லாஜிக் ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு யூனியன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் இன்ஜின் வந்துட்டு எசென்ஷியலி ஆக்டிங் ஆஸ் டீடூப்ளிகேஷன். ஓகேயா, ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட டேட்டாபேஸ் இன்ஜினியரிங் வந்துட்டு ஒரு இன்டூ அ ஸ்டேட் ஆஃப் பிளாக்கிங்க்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ ஏன் அப்படின்னா இட் நீட்ஸ் டு கேரண்டி யூனிக்னஸ் அக்ராஸ் த இன்டையர் டேட்டா செட், ரைட்? ஸோ இட் cannot return the first row until it has processed every single row from the both tables. ரெண்டுத்துக்குமே வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஷார்ட்டான யூனிக் ஆர் ஹேஷ் யூனிக் ஆப்ரேட்டர் வந்துட்டு கண்டிப்பாக தேவை. ஸோ இதனால தான் தீஸ் ஆர் பிளாக்கிங் ஆப்ரேட்டர்ஸ். இது வந்துட்டு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் சிபியூ அண்ட் மெமரி வந்துட்டு கன்சியூம் பண்ணிக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய என்டர்பிரைஸ் என்வரான்மெண்ட்ஸில் வந்துட்டு ரிசல்ட் செட்டும் வந்துட்டு லார்ஜாக இருக்கும். ஏன் அப்படின்னா த இன்ஜின் வில் பி ஃப்ளோர்ஸ்ட் டு ஸ்பில் த டேட்டா டு யோர் டிஸ்க் இன் டு யோர் டெம்ப் டிபி யோர் ஸ்வாப் ஸ்பேஸ். இங்கே தான் உங்களுக்கு உங்களோட queryயோட லேட்டன்சி ஸ்பைக் ஆகும் ஃப்ரம் மில்லி செகண்ட்ஸ் டு மினிட்ஸ். ஸோ இதுக்காக இதோட கான்ட்ராக்ட் திஸ் வித் யூனியன் ஆல் லைக் திஸ் இஸ் அ நான் பிளாக்கிங் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா கான்காட்டினேட் ஆப்ரேஷன் வந்துட்டு உங்களோட எக்ஸிக்யூஷன் பிளான் வந்துட்டு யூஸ் பண்ணுமே. ஸோ உங்களோட இன்ஜின் வந்துட்டு ஸ்ட்ரீம் அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கும் ஆஃப் த ஃபஸ்ட் டேபிள் பைப்லைனிங் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் டேபிள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் பண்ணிடும். அண்ட் தென் இம்மீடியட்டாக இட்ஸ் ஸ்டில் ஃபிச்சிங் த செகண்ட் டேபிள்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டே இருக்கும் போதே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் டேபிள் இருக்க டேட்டா வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் வாட் வி கால் ஸ்ட்ரீமிங் ஆர் பைப்லைனிங். ஸோ இட் இஸ் ஃபண்டமெண்டலி மோர் எஃபிஷியன்ட் பிகாஸ் அதோட ஆர்டர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டே இருக்கும் ஆஸ் தே ஆர் ரீட் அண்ட் ரெக்வயர் ஆல்மோஸ்ட் ஜீரோ அடிஷனல் மெமரி. ஸோ த கோர் டேக்அவே வந்துட்டு ஒரு டெவலப்பருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரோட மெமரி ஃபுட்பிரிண்ட்க்கு கண்ட்ரோல்டாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணும்போது யூ ஆர் லிட்ரலி டெலிங் த டேட்டாபேஸ் ஸ்டாப் எவ்ரி திங், சார்ட் தீஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் லுக் ஃபார் த டூப்ளிகேட்ஸ். இல்லை ஆக்சுவலாக டூப்ளிகேஷனே எனக்கு தேவையில்லை அப்படின்னா யூ ஆர் எஃபெக்டிவ்லி paying a massive performance tax for no reason, right? So ஒரு pro level developmentல வந்துட்டு it isn't just about writing the code that works, it's about writing the code that respects the underlying execution engine. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டில் யூஸிங் வந்துட்டு இல்லை யூஸிங் யூனியன் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது லைக் யூனியன் ஆல்லே வந்துட்டு உங்களோட ஆஃபன் ஃப்ளாக்ட் அண்ட் கோட் ரிவ்யூஸ் அஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆன்டி பேட்டர்ன், ரைட்? ஸோ எப்பயும் ஜஸ்ட் நீங்களே செக் பண்ணிக்கோங்க உங்களோட டேட்டாபேஸ் வந்துட்டு ஹார்டராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுதா. அது வந்துட்டு எனக்கு தேவையே இல்லைன்னா அந்த மாதிரி வேலையை அதுக்கு பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லினா இஃப் த ஆன்சர் இஸ் எஸ் ஆமாம் அப்படின்னா ஸ்விட்ச் டு யூனியன் ஆல். ஓகே, ஸோ பிளாக்கிங் வெர்சஸ் நான் பிளாக்கிங் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி இந்த டெம்பரரியாக நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ப்ரோ டெக்னாலஜியில் இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். ஸோ டீடூப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா யூனியன் போங்க, டீடூப்ளிகேஷன் வேண்டாம் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ஃபஸ்ட் டேபிள் ப்ராசஸ் பண்ண உடனே அதை எனக்கு ஸ்ட்ரீம் பண்ணிவிடு, அதுக்கப்புறமேட்டு என்னோட செகண்ட் டேபிளில் ப்ராசஸ் பண்ண ஆரம்பி அப்படின்னு நான் சொல்லும் போது யூனியன் நாள் கொடுத்துருப்பேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம ரொம்ப காமனாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா யூனியன் வந்துட்டு ப்ராசஸ் அதிகம், மெமரி அதிகம், எல்லாமே இருக்கும். பட் யூனியனில் டீடூப்ளிகேஷன் நடக்கும், யூனியன் ஆலில் டீடூப்ளிகேஷன் நடக்காது. எனக்கு டீடூப்ளிகேஷன் வேண்டாம் அப்படிங்கிறப்போ யூனியன் வந்துட்டு நான் தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நான் தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனியன் ஆல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட் மாடல். ஸோ கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட் மாடல்னு சொல்லும்போது ஒரு ப்ரோ லெவல் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிஃபென்சிவ் இன்ஜினியரிங் வந்து நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இன்ஜினோட மெக்கானிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுட்டு ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த
ப்ரோ பேட்டர்ன் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் கோட் பேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா whenever just tags tables blindly we apply two specific design patterns to ensure our data remains actionable and debuggable. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா சோர்ஸ் அட்ரிபியூஷன். ஓகே, நீங்கள் ரெண்டு டேபிள் வந்துட்டு கம்பைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ரீஜனல் சேல்ஸ் நார்த் அண்ட் ரீஜனல் சேல்ஸ் சவுத் அப்படின்னு ரெண்டு டேபிள் இருக்கு. நீங்கள் எப்பயுமே வந்துட்டு எப்படின்னா அப்படின்னா அந்த டேட்டா எங்கேருந்து வருது அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்டை நம்ம வந்து லூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு ஜூனியர் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, டேபிள் ஆஃப் ரிசல்ட்ஸை மட்டும் பார்ப்பாங்க. பட் ஒரு ப்ரோ வந்து எப்படி திங்க் பண்ணும் அப்படின்னா அதோட சோர்ஸ் டேகும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு அண்டர்லைங்காக வரணும். ஸோ ஆல்வேஸ் யூஸ் அ ஹார்ட் கோடட் லேயர்ஸ் காலம் லைக் இன் ஈச் சப்கொயரி இன்ஜெக்டிங் நார்த் ஆஸ் ரீஜியன் அண்ட் சவுத் ஆஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியணும் அந்த டேக் வந்துட்டு ஐ மீன் அந்த டேபிள் இருக்க ரோ வந்துட்டு எங்கேருந்து எந்த டேபிள்லேருந்து எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற டெஃபினிஷன் வந்துட்டு எனக்கு என்னோட மெயின் டேபிளில் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு என்டையராக ஒரு காலம் வந்து நான் கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டேபிளோட டேக் வந்து நான் கொடுத்துப்பேன். ஸோ யூ ட்ரான்ஸ்ஃபார்ம் அ சிம்பிள் ஸ்டாக் இன்டு அ சர்ச்சபிள் ஃபில்டரபிள் டேட்டா செட், ரைட்? ஸோ எனக்கு அதை நான் இப்போ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா கூட என்னால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. நான் எப்படி இந்த டேபிளில் இருக்கிறது இவ்வளோ ரோஸ், இப்போது 400 ரோஸ், செகண்ட் டேபிளில் இருக்கிறது 400 ரோஸ், ரெண்டுமே சேர்த்தா 800 ரோஸ். ஸோ என்னோட ரிசல்ட்லையும் வந்துட்டு 800 ரோஸ் பக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியுமா? நோ, நம்ம அதை வந்து பண்ண முடியாது. இதுவே நான் டேபிள் இருக்க ரோஸ் குறையுது அப்படின்னா எங்கே நம்மளுக்கு குறையுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஏன் குறையுது, எந்த டேபிள்லேருந்து நான் டூப்ளிகேட் ஆகிருக்கு, எந்த டேபிள் வந்து எனக்கு டூப்ளிகேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் தனித்தனியாக செக் பண்ணுவேன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக செக் பண்ணுவேன். இதுக்கு பதிலாக நான் ஃபில்டரில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபில்டரில் ரீஜன் நார்த்தாக இருந்துச்சுன்னா அதோட கவுண்ட் கொடு, ஃபில்டரில் ரீஜன் சவுத்தாக இருந்துச்சுன்னா அதோட கவுண்ட் கொடு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்த்தில் தான் எனக்கு வந்து 200 டேட்டா இருக்குது அப்படின்னா 400ல் 200 தான் வந்துருக்கு அப்படின்னா 200 டூப்ளிகேட்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும். ஸோ உங்களோட டவுன்ஸ்ட்ரீம் அனாலிட்டிக்ஸ் வந்துட்டு மறுபடியும் ரீஜாயினிங் பண்ணாமல் அந்த ஒரிஜினல் சோர்ஸ் டேபிள்ஸ் வச்சு ரீஜாயினிங் பண்ணாமல் ஒரு சிம்பிள் ஸ்டாக் இன்டூ சர்ச்சபிள் ஃபில்டரபிள் டேட்டா செட்டாக வந்து நான் கொடுக்குறது தான் வந்துட்டு என்னோட மெயின் கோல். ப்ரோ லெவல் டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு இதுதான் வந்துட்டு மெயின் கோலாகவே இருக்கும். ஸோ த செகண்ட் பேட்டர்ன் இஸ் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி. ஸோ யூ ஹாவ் லைவ்லி என்கவுண்டர் த ட்ரெட்டட் கன்வர்ஷன் எரர். ஸோ உங்களோட காலம்ஸ் வந்துட்டு அலைன் ஆகலை அப்படின்னா இந்த எரர் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஒரு ப்ரோ லெவல் வந்துட்டு ஒரு காலம் ஆர்டர் வந்துட்டு ரிலை பண்ணி இருக்க மாட்டாங்க. தே ரிலை ஆன் த காலம் டெஃபினிஷன். எந்தெந்த காலம் எங்கெங்கே இருக்குது, ஆர்டராக வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த டெஃபன் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். ஆல்வேஸ் எக்ஸ்பிளிசிட்லி லிஸ்ட் யுவர் காலம்ஸ் இன் எவ்ரி செலக்ட் ஸ்டேட்மெண்ட். லைக் நெவர் யூஸ் select star inside a union. ஓகே, ஸோ இப்போ ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா ஒரு காலம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க ஃபியூச்சரில் அப்படின்னா செலக்ட் ஸ்டாருங்கிறது வந்துட்டு உங்களோட என்டையர் அப்ளிகேஷனையும் பிரேக் பண்ணிடும். என்டையர் அப்ளிகேஷன் ஒரு டேட்டா பைப்லைனை கூட வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பிரேக் பண்ணிடும். ஸோ பை எக்ஸ்பிளிசிட்லி நேமிங் எவ்ரி காலம் யூ என்ஷூர் தட் ஈவன் இஃப் த அண்டர்லைங் ஸ்கீமா evolves யுவர் யூனியன் ஆல் ரிமைன்ஸ் ஸ்டேபிள். ஓகே, ஸோ ஃபைனலாக கன்சிடர் பண்ணுறது வந்துட்டு ப்ரீ அக்ரிகேஷன்ஸாக உங்களோட மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒட்டுக்காக ஸ்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டாக் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்ரிகேட் பண்ணுறதுக்கு வேண்டாம். ஸோ தட்ஸ் அ ரெசிபி ஃபார் டிசாஸ்டர், ரைட்? ஸோ உங்களோட ப்ரோ மூவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஃபில்டர் பண்ணிடணும், இல்லைனா அக்ரிகேட் பண்ணிடணும் உங்களோட டேட்டாவை யூனியன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதனால் உங்களோட வால்யூம் ஆஃப் டேட்டாவை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணலாம் இண்டிவிஜுவல் சப்குவரிஸ். ஸோ ஸ்டாக் தோஸ் ரெடியூஸ்டு சீட்ஸ் அண்ட் தென் பெர்ஃபார்ம் யுவர் ஃபைனல் பாஸ். இன் ஷார்ட்டாக சொல்லும் போது உங்களோட டேட்டா வந்து டேக் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பிளிசிட்டாக வந்துட்டு உங்களோட காலம்ஸை நேம் கொடுத்துருங்க, அண்ட் தென் அக்ரிகேஷன் ஆர் ஃபில்டர்ஸ் வந்துட்டு ஏர்லியாக பண்ணிடுங்க. இப்போ இஃப் யூ ஃபாலோ தீஸ் 3 rules, your data pipelines will be robust, scalable, and most importantly easy for the next engineer to maintain. அதுதான் நம்மளுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு என்ன பண்ணுது, நம்மளோட கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட் மாடல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஒரு காஸ்ட் ஆஃப் யூனியனுங்கிறது வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ஸ்கேன் ப்ளஸ் சார்ட் ப்ளஸ் யூனிக் இது எல்லாத்தையுமே சேர்த்துறது தான். ஆனால் யூனியன் ஆல் அப்படி கிடையாது, நம்ம சார்ட் பண்ணணும்னு அவசியம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ரீடிங் த எக்ஸிக்யூஷன் பிளான். ரீடிங் த எக்ஸிக்யூஷன் பிளான் வந்து நம்ம சொல்லும் போது லைக் அட்வான்ஸ் டீபக்கிங் அண்ட் காமன் ஃபிட்ஃபால்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு பெஸ்ட் பிளானிங்காக இருந்தாலுமே வந்துட்டு நம்ம எரர்ஸ்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்புறம் எப்படி நம்ம டீபக் பண்ணோம் உங்களோட யூனியன் ஆப்ரேஷன்ஸ் லைக் சீனியர் இன்ஜினியராக அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா த மோஸ்ட் காமன் இஸ் டைப் மிஸ்மேட்ச். ஓகேயா, ஸோ உங்களோட இன்ஜின் வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிக் இன்ட்டை வந்துட்டு வேறு யாராவது கன்வெர்ட் பண்ணும்போது திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் SQL இன்ஜின்ஸ் வந்துட்டு எப்பயுமே டேட்டா டைப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் query டு டிஃபைன் த ஸ்கீம் ஆஃப் த என்டையர் ரிசல்ட் செட், ரைட்? ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் query வந்துட்டு டேட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா செகண்ட் query
வந்துட்டு டேட் டைமாக இருக்குது இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் வில் ஆல்வேஸ் ஃபெயில். ஸோ ஒரு ப்ரோ மூவ் வந்துட்டு எப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டாக கேஸ்ட் ஒரு கன்வெர்ட் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட என்ஜின் வந்துட்டு எந்த டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணாமல் நீங்களே வந்துட்டு இதுதான் டேட்டா டைப் இப்படி தான் நீங்கள் அதை ரீட் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்ச் அவுட் ஃபார் ஹிடன் கொலேஷன்ஸ். ஹிடன் கொலேஷன் சொல்லும் போது என்வரான்மெண்ட்ஸ் லைக் எஸ்கியூஎல் சர்வரில் இருக்கும் போது கொலேஷன் கான்ஃப்ளிக்ஸ் நிறையவே நடக்கும். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் வென் யூ ட்ரை டு யூனியன் டூ டெக்ஸ்ட் காலம்ஸ் தட் ஹேவ் டிஃப்ரெண்ட் கேஸ் சென்சிட்டிவ் ரூல்ஸ். எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்துட்டு இது எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் கொடுக்குறேன், அந்த இதில் வேறு மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா யூ வில் கெட் அன் எரர் சேயிங் தட் கொலேஷன் ஆர் இன்கம்பேட்டபிள். ஸோ இதனால நான் கொலேட் கிளாஸை வந்துட்டு கொடுத்து ரெண்டு சைட்ஸையுமே வந்துட்டு மேட்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதை மேட்ச் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் யூனியன் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி லெட்ஸ் டாக் அபவுட் த எம்டி ரிசல்ட் ட்ராப். ஸோ நீங்கள் யூனியன் ஆல் பண்ணுறீங்க அப்படின்னா செவரல் டேபிள்ஸில் ஒன் ஆஃப் தெம் இஸ் எம்டி அப்படின்னா இஃப் யூ ஃபில்டரிங் லாஜிக் காசஸ் ஆல் ரோஸ் டு ட்ராப், எல்லா ரோஸும் ட்ராப் பண்ணிடுங்க நல்லா அப்படின்னா என்ஷூர் யுவர் கோட் டசன்ட் பிரேக் த டவுன் ஸ்ட்ரீம் பிஸ்னஸ் லாஜிக். ஓகே, ஸோ உங்களோட ப்ரோ லெவல் ஸ்கிரிப்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா the output is empty and handled it gracefully அப்படி தான் இருக்கணும். perhaps by injecting or default row அந்த மாதிரி கொடுக்கும்போது யூஸிங் அ கொல்லேஸ் நீங்கள் கொடுத்து உங்களோட ஃபைனல் அவுட்புட்டில் வந்துட்டு டேஷ்போர்ட் வந்துட்டு எரர் இல்லாமல் ஷோ பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒரு ஜூனியர் டெவலப்பர் வந்துட்டு டேட்டாவை தான் ப்ளேம் பண்ணுவாங்க, ஆனால் ப்ரோ டெவலப்பர் அந்த ஸ்கீமாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ யூனியன் வந்துட்டு ஃபெயில் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டாவை மட்டும் பார்க்காம அதோட மெட்டா டேட்டாவை வந்துட்டு ஒரு ப்ரோ லெவல் இன்ஜினியர்ஸ் பார்ப்பாங்க. அதனால தான் அண்ட் தென் அது நம்ம டைப்ஸ் அண்ட் தென் கொலேஷன் செட்டிங்ஸ் இதெல்லாமே பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க ப்ரோ லெவலாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் ஸ்பெண்ட் 90% less time fixing your queries and 100% more time building features. ஸோ இதெல்லாமே ஒரு திங்ஸ் ப்ரோ டு மெம்பர்ஸாக வந்துட்டு மாறுறதுக்கான சான்சஸ் தான் இது. ஸோ ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான்னு சொல்லும் போது ஆல்வேஸ் லுக் ஃபார் த ஸ்டார்ட். இப்போ நீங்கள் ஷார்ட் ஆப்ரேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக அது கூட வந்துட்டு ஒரு கான்கேட்டேஷனோட வந்துட்டு இருக்குது அப்படின்னா உங்களோட லைக்லி உங்களோட query வந்துட்டு அன்னெசரி ஒர்க் வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் எக்ஸ்பிரிட்டாக சொல்லணும். ஸோ ஹேஷ் மேஷ் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட இன்ஜின் வந்துட்டு ஹேஷ் டேபிளை டூப்ளிகேட்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு தானே இருக்கும். ஸோ மானிட்டரும் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப மெமரி வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணும். ஸோ அதையும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குறைக்கணும். அண்ட் தென் கான்கேட்டேஷன் சொல்லும் போது செட் ஆப்ரேட்டர்ஸில் ஐடியலாக வந்துட்டு கான்கேட்டேஷன் இருக்கும். ஸோ இட் இஸ் ஹை ஸ்பீட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரோ லெவல் ஆர்கிடெக்சர் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ ப்ரோ லெவல் ஆர்கிடெக்சர் ரூல்ஸ் வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம், என்னென்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிச்சு கரெக்டாக. ஸோ டோட்டலாக ப்ரோ லெவல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஆனால் இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ப்ரோ லெவல் மைண்ட் செட் ஃப்ரம் சின்டாக்ஸ் டு ஸ்ட்ராட்டஜி. ஸோ சின்டாக்ஸ்லேருந்து ஸ்ட்ராட்டஜிக்கு நான் போகிறேன் அப்படின்னா லைக் உங்களோட செஷன்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் யூனியனால தான் வந்துட்டு டைசெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். பட் ஒரு பிளாக்கிங் வெர்சஸ் நான் பிளாக்கிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் தென் எக்ஸிக்யூஷன் பிளான்ஸ் இதெல்லாமே பார்க்கணும். அண்ட் தென் டேட்டா டைப் அத்தாரிட்டி அண்ட் கொலேஷன் கான்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா பட் இஃப் தெர் இஸ் ஒன் திங் யூ டேக் அவே ஃப்ரம் டேட்டா லெட் இட் பி திஸ். ஓகே, ஸோ SQL இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் லாங்குவேஜ், இட் இஸ் அ கன்வர்ஷன் வித் த மெஷின். ஸோ நீங்கள் ஒரு query எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா பேஸ் இன்ஜினுக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க ஆனால் ஹவு டு allocate its resources. ஒரு ஜூனியர் டெவலப்பர் வந்துட்டு SQL வந்துட்டு ஆன்சரை வாங்குற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க ட்ரீட் பண்ணுவாங்க. பட் ப்ரோ லெவலில் SQLs வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா வே டு பில்ட் சஸ்டைனபிள் பைப்லைன். ஓகே, உங்களோட நியூ ப்ரோ ரிஃப்ளெக்ஸஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா டிஃபால்ட் டு யூனியன் ஆல். ஸோ உங்களோட பிஸ்னஸ் லாஜிக் வந்துட்டு யூனிக் செட் வந்துட்டு டிமாண்ட் பண்ணுற வரைக்கும் ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் த ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த கான்கேட்டனேட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ரெஸ்பெக்ட் திஸ் கேமான்னு சொல்லும் போது உங்களோட இன்ஜின் வந்துட்டு உங்களோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண விட்டாதீங்க. ஆல்வேஸ் யூஸ் எக்ஸ்பிளிசிட் cast or collate comments to guarantee the predictability. And then tag for traceability சொல்லும் போது உங்களோட சோர்ஸோட மெட்டாடேட்டா வந்து ஆல்வேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபியூச்சரில் வந்துட்டு ஏதாவது உங்கள் டீம்மேட்ஸோ இல்லை நீங்களோ திரும்ப வந்து பார்க்கும்போது படா பரவாயில்ல அப்படின்னு நீங்களே நினச்சிப்பீங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு டீபக் பண்ணும்போது ஒரு 6 months ரிப்போர்ட் பேக் நான் வந்துட்டு கோட் எழுதினேன் தான் நான் இப்போ பார்க்க போகிறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம எல்லாத்தையுமே மறந்துடும். ஸோ நான் டீபக் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்.
ஸோ மேக்கிங் இட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒய் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஹவு இட் இம்பேக்ட்ஸ் த சர்வர் அப்படிங்கிறதையும், ஹவு டு டிஃபெண்ட் யுவர் கோட் அகெயின்ஸ்ட் யுவர் ரியல் வேர்ல்டு எரர்ஸ்ன்னு சொல்லி நம்ம அதை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ டே 19 வந்துட்டு இஸ்ன்ட் ஜஸ்ட் அபவுட் த லேர்னிங் டூ ஆப்ரேட்டர்ஸ், இட் இஸ் அபவுட் லெவலிங் அப் யுவர் இன்ஜினியரிங் டிசிப்ளின். ஸோ ஆர்கிடெக்சர் மைண்ட் செட் அப்படியே வச்சுக்கோங்க. அவங்களோட எக்ஸிக்யூஷன் பிளானுக்குள்ள க்யூரியாசிட்டி வந்துட்டு எப்பயும் வந்துட்டு குறைச்சிடாதீங்க. அண்ட் தென் பில்டிங் பெட்டர் ஃபாஸ்டர் டேட்டா பைப்லைன்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் கோலாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டிஃபால்ட்ஸ்னு சொல்லும்போது யூனியன் ஆல் டீடூப்ளிகேஷன் அண்ட் பார்ட்டிஷனிங் இது எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த ஃபுல் டேயில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதுவே நான் வந்துட்டு ஓகே நான் இப்போ தியரி எல்லாமே பார்த்துட்டேனே, நான் கோட் லெவலில் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ் யூ கேன் கோ டு த கோட் லெவல். பட் கோட் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, அது ஆர்கிடெக்ட் சேலஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம பார்த்துட்டோம். ஒரு ரியல் வேர்ல்ட் ரோல் சேலஞ்ச் வந்து நான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் ஐ வாண்ட் யூ டு கோ இன் டு யுவர் டேட்டா பேஸ் கன்சோல். ஓகே, உங்களோட டேட்டா பேஸ் கன்சோலுக்கு போங்க. உங்களோட எக்ஸிக்யூஷன் பிளானை புல் பண்ணிவிட்டு உங்களோட மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் யூனியன் குவெரியை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ரிசல்ட்டை மட்டும் பார்க்காம லுக் அட் த காஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ். ஐ வாண்ட் யூ டு ஐடென்டிஃபை வெதர் யுவர் இன்ஜின் இஸ் பெர்ஃபார்மிங் கான்கேட்டினேட் ஆர் சோர்ட் யூனிக் ஆப்ரேஷன். நீங்கள் சார்ட் யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்டயே நீங்கள் கேட்டுக்கணும், இஸ் திஸ் deduplication business critical? If isn't, swap it for a union all, then rerun the plan and watch the cost metrics drops. ஓகேயா. ஸோ டாக்குமெண்டேஷனுங்கிறது ஃபைனல் சைன் ஆஃப் ப்ரோ நம்ம சொல்லுவோம். நான் வந்துட்டு ஒரு பைப்லைனை பில்ட் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது, பட் டாக்குமெண்ட் பண்ணுறது எனக்கு தேவை. அது ஏன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களோட கமெண்ட் எஸ்கியூஎல் பிளாக்லேயே ஜஸ்ட் ரைட் அ கமெண்ட் யூசிங் யூனியன் ஆல் ஹியர் டு அவாய்ட் காஸ்ட்லி சார்ட் யூனிக் ஓவர்ஹெட். This tells the next developer that you didn't just write a code, you made an architectural decision. ஓகே, நாம் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக சிம்பிளாக இருக்கும், நம்ம ஜூனியர்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். பட் இதுவே உங்களோட மேனேஜர் ஒரு பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, யா ஓகே இவங்கள வந்து நம்ம ஹையர் பண்ணது வந்து நம்மளுக்கு வேஸ்ட் கிடையாது, இட் இஸ் அ டோட்டல் யூஸ்ஃபுல் திங். ஏன் அப்படின்னா இவங்க நம்ம கோடை பற்றி மட்டும் பார்க்காம நம்மளோட காஸ்ட் பற்றியும் நம்ம வந்துட்டு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போதான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரோ லெவல் கோடாக வந்து நம்ம மாஸ்டர் பண்ணியிருக்கோம், நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணும் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ ஆப்டிமைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்துட்டு யூனியன் அண்ட் யூனியன் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ப்ரோ பேட்டர்னாக இருக்குது அப்படின்னா ஒரு சோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் அண்ட் எக்ஸ்பிளிசிட் செலெக்ஷன் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக தேவை. கரெக்டாக. அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் டேபிளும் தேவை. நம்ம முன்னாடியே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சேல்ஸ் தான் நம்ம வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம். ஸோ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம யூனியன் எல்லாம் நம்ம போகும்போது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் டேபிள் இஸ் சேல்ஸ் நார்த், இன்னொன்று வந்துட்டு சேல்ஸ் சவுத். ஓகேயா. ஸோ சேல்ஸ் நார்த்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேல் ஐடி அமௌண்ட் அண்ட் சேல் டேட் கொடுத்துருக்கேன். சேல்ஸ் சவுத்லேயும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேல் ஐடி அமௌண்ட் அண்ட் சேல் டேட் கொடுத்துருக்கேன். நானே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், என்னோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிரஸாக நான் கொடுத்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அதை கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சேல்ஸ் நார்த்தில் ஒரு வேல்யூஸ் இருக்கும், சேல்ஸ் சவுத்தில் வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கும், ஐடி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரோ பேட்டர்னில் வந்துட்டு ஒரு சோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்பிளிசிட் செலெக்ஷன் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் செலக்ட் ஸ்டார் கொடுக்கல. ஸோ செலக்ட் ஸ்டார்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் காலம் நேம்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ யூனியன் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம யூனியன் ஆல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ரொம்ப ஃபாஸ்டராக வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சொன்னால ஒரு டேக் நம்மளுக்கு தேவை. அதனால தான் நான் வந்துட்டு நான் ரீஜன் நான் கொடுத்த அந்த ரீஜனில் வந்துட்டு என்னோட என்ன டேபிளோட டேக்கை வந்து நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதனால நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் எந்த டேபிள் இந்த என்ன சேல்ஸ் வந்துட்டு இருக்குது, எந்த ரீஜனோட சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக நான் போய் பார்க்க தேவையில்ல. அது வந்துட்டு எனக்கு ஏற்கனவே என்ன இருக்குது அப்படின்னா தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போது இந்த செகண்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் தான். ஸோ ஃபார் எக்ஸ்பிளைன் எக்ஸிக்யூஷன் பிளான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட எக்ஸிக்யூஷன் பிளானை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஜஸ்ட் நம்ம சேல் ஐடி அண்ட் தென் சேல்ஸ் நார்த் சேல்ஸ் சவுத் வந்துட்டு நம்ம யூனியன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கணும்.
இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நான் ஒரு query-ஆ வந்துட்டு கன்சிடர் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பிளைன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ராசஸை வந்து நம்மளுக்கு சொல்லும். ஸோ நம்ம டேட்டாபேஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ மினிமமான டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கும், ஓவராலாக ஓகேவாக தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட query-ய வந்துட்டு பின்னாடி அந்த பேக் எண்டில் வந்துட்டு எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் அந்த அக்ரிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன், கால் them to row-ஆ மாற்றுறேன். ஸோ என்னோட லொக்கேஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, என்னோட ஸ்கீமா வந்துட்டு எப்படி வந்துட்டு ரீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குமே. ஸோ இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட ஃபுல் சப்போர்ட்டட் query-யும் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆப்டிமைஸ் ஸ்டாட்டிக்ஸ் இது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்மளோட டேபிள் நேம் வச்சு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளைன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட query-யோட டேட்டா வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிஃபென்சிவ் கோடிங் வரேன்னு வச்சுக்கோங்க, டேட்டா டைப் மிஸ் மேட்ச் எல்லாத்தையுமே நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா எஸ் சிம்பிள் சி இங்கே பார்த்தீங்களா நீங்கள் கேஷ் கொடுத்துருக்கீங்களா, ஸோ கேஷ் கொடுத்து நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து நான் கேஷ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக நானே வந்துட்டு இந்த 10 to 2 தான் வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருவேன். ஸோ டெசிமலில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நானே கொடுக்குறோம்ல. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூனியன் அண்ட் யூனியன் ஆல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே மேஜராக வந்துட்டு டூப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை, யூனியன் அண்ட் யூனியன் வந்துட்டு ஸ்மால் டேட்டா செட்டுக்கு வந்துட்டு ஓவராலாக சிம்பிளாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் பிக்கர் டேட்டா செட்ஸாக வரும்போது இது வந்துட்டு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ பிக்கர் டேட்டா செட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூனியன் அண்ட் யூனியன் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதனால் வந்துட்டு மற்ற இருக்கவங்களும் வந்துட்டு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, from this code with the keep coding and keep bagging. Bye coders.